ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாம்பார் சாதம் வீட்டிலே எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி சாம்பார் சாதம் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். 1 கப் ரைஸ் எடுத்தால் அதே கப்பில் ஆஃப் பருப்பு எடுத்துக்கோங்க, துவரம் பருப்பு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 4 to 5 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் எடுத்துகிட்டு ஒரு 15லேருந்து ஒரு 16 கிட்ட சின்ன வெங்காயம் இந்த மாதிரி உரித்து வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஒரு 10 to 15 எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே இந்த மாதிரி மசிய வதங்கணும். எல்லாம் மசிய வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை எல்லாமே ஒரு 2 எடுத்து கட் பண்ணி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நான் பீன்ஸு, சௌச்சௌ, கத்திரிக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீட்ரூட்டு, வெண்டைக்காய், ப்ரொக்கோலி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாமே கொஞ்சமாக கட் பண்ணி எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கணும். இதிலே நல்லா எண்ணெயிலே வேக வைங்க. நல்லா இந்த மாதிரி பாதி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பொடி ஆட் பண்ண போகிறோம். பொடி பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி, காஷ்மீர் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் இது மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். சாம்பார் பொடி 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது டர்மரிக் பவுட்ரு ஒரு 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீர் சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் 1க்கு 6 அந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 6 கப் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு சால்ட் செக் பண்ணிக்கோங்க. சால்ட் செக் பண்ணிவிட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பு கரைச்சிட்டு அவங்க அது அப்பப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, புளிப்பு போதுமா அப்படின்ட்டு. நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கொதித்ததுக்கப்புறம் அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் புளி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு விசில் ஒரு 8 to 9 விசில் வச்சு இறக்கிடுங்க. கரெக்டான பதமாக இருக்கும். இங்கே பாருங்கள், சாம்பார் சாதம் எவ்வளோ ஜூஷியாக வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே சைடில் வச்சுருங்க. இப்போ நம்ம அதுக்கு தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் எடுத்துகிட்டு அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் கிட்ட கீ ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு கீ ஆட் பண்ணணுமோ, ஆயில் ஆட் பண்ணணுமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி செவக்க வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை உரித்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 6 வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா செவங்க வதங்கணும். பாதியிலே இது பண்ணிடாதீங்க, நல்லா செவந்து வரணும். அந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வாசமாக இருக்கும் சாம்பார் சாதம். இப்போ அப்படியே இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணும்போது செம்ம வாசமாக இருக்கும். இதை நம்ம தாளிப்பு இது பண்ணும்போதே சாம்பார் சாதம் நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கள், நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. கொத்தமல்லி தழையை தூவி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே சர்வ் பண்ணிடலாம். சுட சுட சாப்பிட்டா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.